என்னடா சொன்ன? அவ ஆசைப்பட்டு கேட்டது கூட தப்பு இல்லடா. ஆனா நீயும் வான்னு சொல்லிட்டு வந்திருக்க பாரு. உனக்கு போய் முந்தான விரிச்சு ஒரு குழந்தை பெற்றிருக்கிறத நினைக்கிறப்போ எனக்கு பாத்தி வருதுடா. என்ன எடுத்து பேசுற? என்ன எடுத்துக்க மனசுல? ஏதோ ஒரு 3 லட்சம் ரூபாய் ஆபீஸ்ல அப்படி எடுத்து நான் செலவு பண்ணிட்டேன். 3 லட்சம் ரூபாய். அதையும் உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் அவர் மறந்துட்டாரு. அவர் கேட்கறதுல இது என்னடி தப்பு இருக்கு? இத கேட்ட உடனே உன்னையும் கொண்டுட்டு நானும் செத்து போயிருக்கணும். குழந்தை அனாதையாயிடுமேனு பாக்குறேன். ஷட் அப். அருவி கிட்ட பேசாத. எல்லாரும் பணத்தை தேடிதான் போவாங்க. ஆனா பணம் நம்மள தேடி வருது. நீ அவுத்து போட்ட சாலையை எடுத்துக்கிட்ட நேரத்துல நான் ஒரு கோட்டையை கட்டிடுவேன் தெரியுமா? தூங்கையிலையும் கூட துணி விலகாம இருக்கணும்னு நினைக்கிறவதான் பொம்பளை. நீ கேட்ட நேரத்துக்கு ஆக்கி போட்டங்கிறதுக்காகவும் நீ கூப்பிட்ட நேரத்துக்கு அவுத்து போட்டங்கிறதுக்காகவும் இதை நீ வாய் கூசாம கேட்டியா? நேரம் கழிச்சு வீட்டுக்கு வந்தாலும் நேரத்தோட ஆபீஸ்க்கு போற ஆம்பளை நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரியுது நீ பல விஷயம் ஜீரணத்துக்காக ஆபீஸ்க்கு போறேன்னு. குடிகார ஆம்பளையா இருந்தாலும் குடும்பத்து ஆம்பளையா இருக்கியேன்னு நினைச்சேன். ஆனா இப்படி குடிய கெடுக்கிற ஆம்பளையா இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்ல. புருஷன் பொண்டாட்டி வெளியில போறப்போ தான் கட்டின பொண்டாட்டியை அடுத்தவன் பாக்குறானே ஆத்திரப்படுற பாரு, அவன் புருஷன். 6 வயசு கஞ்சி குடிச்சாலும் போதும் தான் பொண்டாட்டி தனக்கு மட்டுமே அழகா இருக்கணும்னு நினைக்கிறான் பாரு, அவன் ஆம்பளை. நெத்திக்கு பொட்டும் உடம்புக்கு பட்டும் இல்லாதாலும் பரவாயில்ல, கட்டின பொண்டாட்டிய பட்டு போகாம பாத்துக்கிறான் பாரு, அவன் மனுஷன். நீ புருஷனா இல்ல ஆம்பளையா இல்ல மனுஷனா இல்ல